சரி, இப்போ இந்த ஜெய்பீம் படத்தில் என்னோடய ஃபேவரட்டான ஃப்ரேம்ஸ், என்னை பாதித்த அந்த ஃப்ரேம்ஸை பற்றின அந்த கவிதைகள் என்ன அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் தான். ஒன்று இது அவர் இறந்துருவாரோ, ராஜகன் வந்து இறந்துருவாரோ, இல்லை வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அடிச்சிட்ருக்கிறதோ, அது வந்து சரியாக எனக்கு தெரியல. பட் இது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் தான். அவங்க கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுருந்துருப்பாங்க, நகரக்கூட முடியாமல், டிஃபென்ஸ் கூட பண்ணிக்க முடியாமல். இப்போ அடிக்கிறாங்க அப்படின்னா தடுப்போம்ல, நம்ம கையை வச்சு தடுப்போம். அந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கையை பின்னாடிலாம் கட்டி போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமுக்காக எழுதுனது தான் இது. என்னென்னா, தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என்று நீ கற்ற எல்லா புத்தகங்களின் முதல் பக்கம் மண்ணாய் போனதோ உன் கண்ணில் படாமல். இப்போ பிரிண்டாகி வந்துட்டுருக்க புக்கு பற்றி எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு இருந்த வரைக்கும் எந்த புக் எடுத்தாலுமே அந்த புக், அது வந்து தமிழ் புக்கோ இங்கிலீஷ் புக்கோ எதுவாக இருந்தாலுமே அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 சென்டென்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்றது. அன்டச்சபிலிட்டி இஸ் அ சின், அன்டச்சபிலிட்டி இஸ் இது அது அந்த மாதிரி சொல்லி எதோ போட்டிருப்பாங்க. அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் தமிழில் இருந்தது மட்டும் நல்லா நச்சுக்குன்னு ஞாபகம் இருக்குது. இந்த 3 லைன் வந்து எல்லா புக்லேயுமே இருக்கும், நம்ம படிக்கக்கூடிய எல்லா புக்லேயுமே இருக்கும். ஏன்னா இதை வந்து எதுக்காக ஸ்கூல் பசங்கள்கிட்டலேருந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கேருந்து மாற்றினா தான். ஏன்னா சிலர் வந்து வழியாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, நம்ம மண்டையை கழுவி நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுட்ருக்காங்க. அது எல்லாமே படித்தா தான் கிளென்ஸ் ஆகும். எல்லாருமே சமம் அப்படின்றதே படிக்கும்போது தான் சிலருக்கு புரியவே வருது. சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்தா தான் தீண்டாமை இப்படி இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய குற்றம், தப்பு அப்படின்றது புரியுன்றதுனால தான் எல்லா புக்லேயுமே இதை பிரிண்ட் பண்ணி தருவாங்க. எல்லா புக்கை போகிறதுனால ஃபஸ்ட்டு பேஜ் இதுவாக தான் இருக்கும். சரியா? தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். பாவச் செயலுன்றது சரி தப்புன்றதை தாண்டி பாவம்ன்றது நெக்ஸ்ட் லெவல் தப்பு. சரியா? பெருங்குற்றம் இது வந்து ஒரு ஹை லெவல் க்ரைம். அந்த மாதிரி தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்றது, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தீண்டாமை பார்க்குறான் அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்போ நினச்சி பாருங்களேன், நமக்கு அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தோம்னா, நம்மளை யாராவது அந்த ஒரு தீண்டாமை பார்க்குறாங்க, சரி இவங்களுக்கு நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாது, இவங்ககிட்டேருந்து நம்ம எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்றத நம்மக்கிட்ட பார்த்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த இடத்துல நம்ம சர்வை பண்ண முடியுமா அப்படின்றத வந்து யோசித்து பார்த்தாலே ஒரு மாதிரி அன்இமேஜினபிளாக இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி இந்த 3 சென்டென்ஸுமே எல்லா புக்கோட முதல் பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுமே, இந்த மாதிரி இருக்கிற 3 சென்டென்ஸுமே, என்று நீ கற்ற எல்லா புத்தகங்களின் முதல் பக்கம் மண்ணாய் போனதோ உன் கண்ணில் படாமல். இப்போது படித்து தான் ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு நம்ம வந்து போவோம். அங்கே இருந்து போய் இப்போ இதெல்லாம் பார்த்து இப்போ இவங்கள பேசிக்காக பண்ணாத தப்புக்குள்ளே கொண்டு போய் வச்சதுக்கு காரணம் என்ன? அன்டச்சபிலிட்டி. இவங்கள கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இவங்க மேலே என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி என்ன நீ படிச்சுட்டு வந்த? நீ என்ன படிச்சுட்டு வந்த? அந்த புக்கில் பக்கத்தை நீ படிக்கவே இல்லையா? சப்ஜெக்டை படித்த அளவுக்கு அந்த பக்கத்துக்கு கண்ணில் கூட படலையா உனக்கு? அந்தளவுக்கு மண்ணாக போயிடுச்சா அந்த புக்கெல்லாம்? நீ படித்ததெல்லாம் ஒரு குப்பையை படிச்சுட்டு வந்து தான் நீ எல்லாம் இங்கே வேலைக்கு இருக்கியா? அந்த மாதிரி. அப்படி அவ்வளோதான் விஷயம். இப்போ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கவிதை எந்த அளவுக்கு பிடிச்சிது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா அதையும் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு, இல்லைனா எனக்கு தெரியல அந்த மெயில் ஐடிக்கு, அப்படி அதுவும் இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்காக எழுதி தரேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.